மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மாட்டுக்கும் மரத்துக்கும் கூட நான் போராட்டம் செய்வேன். அவைகள் தமது உரிமைகளை யாரிடம்தான் கேட்க முடியும் என புதுவித போராட்டம் ஒன்றை நடத்திவிட்டார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். அந்த வகையில் தேனி மாவட்டம் போடி முந்தல் அருகே அடவுப்பாறையில் பாரம்பரிய மாடு மேய்ச்சல் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக நேற்று மாலை மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார் சீமான். இந்த போராட்டம் வனத்துறையினர் மாடு மேய்ப்பவர்களை வனப்பகுதியில் மேய்ச்சலுக்கு அனுமதிக்க மறுத்த சம்பவத்தை அடுத்து ஏற்படுத்தப்பட்டது. சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் மாடுகளை கொண்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபயணித்து மலைப்பகுதியில் மாடுகளை மேய்க்க முயன்றனர். வனத்துறையினரோ மலைப்பகுதியில் அவர்களை நுழைய விடாமல் தடை விதித்தனர். ஆனால் சீமான் வன உரிமை சட்டத்தை எதிர்த்து போராட்டத்தை தொடர்ந்தார். மாட்டு மேய்ச்சல் உரிமைகளை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கவும் மாடு வளர்ப்பு துறையின் புறக்கணிப்பை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினார். இந்த போராட்டத்தில் சீமான் மற்றும் அவரது 5 பேர் கொண்ட குழுவினருக்கு வனச்சட்டம் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் 50 பேருக்கு மேலான போராட்டக்காரர்களை அடையாளம் காண நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி சீமான் ஆகஸ்ட் 17இல் மர மாநாடு என்ற ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்ய உள்ளதாக அறிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.